Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மூணு விதமான மில்க் ஷேக் செய்வது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால். இது ஆல்ரெடி நான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சுகரும் ஆட் பண்ணிருக்கேன். இதுல எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ண கூடாது. திக் கன்சிஸ்டன்ட் தான் இருக்கணும். மாதுளம்பழம், ஆப்பிள், ஜெல்லி பவுடர் யூஸ் பண்ணி ரெண்டு கலர் ஜெல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிஸ்கட்ஸ்ல ஓரியோ, போர்பான் பிஸ்கட் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் க்ரீம் பிஸ்கட்ஸ் நீங்கள் எத்தனை வகை வேணால் எடுத்துக்கலாம். நான் போர்பானும் ஓரியோ எடுத்திருக்கேன் அண்ட் டைரி மில்க் கிட்கேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்ஸில் நான் மில்க் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூஸ்ட் பாலில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி ஒரு மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ரோஸ் மில்க் அண்ட் சாக்லேட் மில்க். இதுவும் நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியோ பிஸ்கெட் மில்க் ஷேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் பிஸ்கெட்ஸ் இதை மாதிரி உடச்சி போட்டுருங்க. ஒரு 5 to 6 பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்டில் ஆல்ரெடி க்ரீம் இருக்கும், க்ரீமில் சுகர் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சமாக சுகர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிஸ்கெட்டை ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. பிஸ்கெட் நல்லா பொடியாகிடுச்சு. இதில் நம்ம இப்போது பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாலில் எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் பால் ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பிஸ்கெட் மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு நான் இதை டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் இந்த மில்க் ஷேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் மில்க் ஷேக் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ ஹோம்மேட் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீம் எப்படின்னா மில்க் பவுடரில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க மில்க் வந்து அமுலியா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமுல் ஸ்ப்ரே இல்லை நியூட்டெல்லா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்காக பிஸ்கெட் நொறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்கூப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஷேக் ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பிங்க் கலர் ஜெல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்பிள். இப்போது ஆப்பிள் மேலே நம்மளுடைய சாக்லேட் சிரப். நான் இது பிஸ்கெட் சுகரும் சேர்ந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சாக்லேட் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிரப் மேலேயே மாதுளம்பழம் போடுறோம். நெக்ஸ்ட் 4th லேயர் ஆரஞ்சு கலர் ஜெல்லி, அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் சிரப். இது நான் திக் கன்சிஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதான் இது பார்க்கவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் மேலே நம்மளுடைய ஒயிட் கலர் க்ரீம். இந்த க்ரீம் நான் மில்க் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மில்க் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் அமுல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். அமுல் ஸ்ப்ரேவை நீங்கள் ஒரு 4 or 5 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஹாட் மில்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா ஸ்டோர் பண்ணிடணும் ஃப்ரிட்ஜில். நம்மளுடைய ஃப்ரூட் மில்க் ஷேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நான் நம்மளுடைய சாக்லேட், நான் வந்து இதில் டைரி மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுடைய ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி. இப்போ நம்ம கடைசியாக ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஆப்பிள், சின்னதாக ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், மில்க் பவுடர் நம்ம ஏன் போடுறோம்னா மில்க் திக்காக வரணும், அந்த கன்சிஸ்டன்சிக்காக மில்க் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1/2 பவுல் மில்க். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 2 கிரைண்ட் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிள் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. டெக்கரேஷனுக்காக நம்மளுடைய பிஸ்கெட் ஃபஸ்ட்டு போட்டுறோம். நெக்ஸ்ட் திக் கன்சிஸ்டன்ஸாக இருக்க இந்த ஆப்பிள், இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஹனி, இது ஆப்ஷனல் தான். டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பூஸ்ட். ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.